நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறையைச் சேர்ந்த ரஹ்மத்துல்லா என்பவரது நெருங்கிய உறவினர்கள் வளைகுடா நாடான ஐக்கிய அமீரகத்தில் பணி செய்து வரும் நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் போர் பதற்றம் தணிந்த பிறகு தாய்நாட்டுக்கு திரும்புவோம் என கூறியதாகவும் ரஹ்மத்துல்லா தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் தற்போதைய சூழலில் ஓரளவுக்கு அந்த பாதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய தகவல் வருது. ஆனால் மக்கள் பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. அசாதாரண சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள் அங்கே தான் இருக்காங்க. இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு அங்கே இருந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலம் அவங்களுக்கு வெக்கேஷனல் காலமாக இருக்கிறதுனால இப்போயும் ஃப்ளைட்டு விமான போக்குவரத்துலாம் அறவே இல்லாததுனால அவங்களாம் விருப்பப்பட்டால் கூட இப்போதைக்கு வர முடியாது. ஆனால் இன்னும் ஒரு வார காலத்தில் அந்த போர் நின்றுங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீன்பிடி தொழில் செய்வதற்காக ஈரான் நாட்டிற்கு சென்று போர் பதற்றத்தால் அங்கு சிக்கி தவிக்கும் குமரி மாவட்ட மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க இந்த ரூம் பக்கத்துல 3 ஃபார்ம் விழுந்திருக்கு. அவங்க பயந்து, சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களும் இருக்காங்க, பயந்து அழுது எடுத்து இப்ப கடல்ல போய் ஒரு ஓரமா இருக்காங்க. அங்க டவரும் கிடைச்சல. அந்த பிள்ளைங்களுக்கு போன் பண்ணாதானே எங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. நீங்க மத்திய அரசு, மாநில அரசு பேசி எங்களுக்கு அவங்க யுத்தத்தை நிறுத்தி எங்க மக்கள் வந்த பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வர்றதுக்கு செய்யுங்க.